ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெட் ப்ரோமோ வந்திருக்கு. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர விஜய் காவேரி காவேரின்னு கூப்பிடுறாரு. பாட்டி அழறாங்க. ஏன் அழறாங்கன்னு கேட்டதும் அந்த அன்பு சித்தப்பா சொல்கிறாரு காவேரி இறந்துட்டான்னு சொல்லிட்டு. இந்த கல்யாணி பாட்டியும் காவேரி குடும்பத்தில் என் காவேரி மறந்ததாகவே இருக்கட்டும், என் பேத்தி எங்ககிட்ட கொடுத்துட்டு என் பேரனை நல்லா வாழ விடுறதுக்காக நீங்கள் இந்த ஊரை விட்டு போங்கன்றாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்டு அந்த பச்சிளம் குழந்தைய கூட நினச்சி பார்க்காத அந்த குடும்பமும் கிளம்ப போகுது. அந்த குடும்பம் என்ன பண்ணோம், அவள் தான் எல்லாத்தையும் மறந்த போல கொண்டுட்டு வந்துட்டாங்க. இங்கே விஜய் வந்து காவேரின்னு சொல்லிட்டு கதறாரு. இந்த இடத்துல அவ்வளோ ஒரு அழகான அவர் தடுத்து விழும்போது நிஜமாவே நாங்கள் அழுதோம். அதுவும் காவேரி இறந்துட்டா, இவங்க எவ்வளோ ஆசாசியாக குழந்தைய வளர்க்கணும்னு ஒரு ஆசைப்பட்டவங்க கிட்ட இறந்துட்ட போலையும் இந்த கதையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கே. எவ்வளோ வந்து எப்படி நடிப்பை கொடுத்தாலும் எங்கள் வீக்கு அவ்வளோ ஒரு அழகான நடிப்பை தான் கொடுக்குவாங்க, அவ்வளோ ஒரு யதார்த்தமான நடிப்பை தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து விஜய் இதை எப்படி தாங்க போகிறாரு, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தான் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஆனால் பிரவீன் சார் இப்படி இந்த கதையை மாற்றி கொண்டுட்டு போவார் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அழகாக குழந்தைய வளர்க்குறதுல ரொம்ப காதலியும் அன்பையும் காட்டி அழகாக வளர்ப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். நிறைய பிரச்சனைகள் வரலாம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பிளாட்டுங்க கட்டி கொடுக்குற பிரச்சனை எதையோ இருக்குது, அதெல்லாம் காட்டாமல் இப்போ செத்துட்டு போலையும் மறந்துட்டு போலையும் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கே. அடுத்தது மகாநதி என்ன தான் ஆகணும் எங்களுக்கே புரியல. எவ்வளோ சீக்கிரம் பிரவீன் சார் கொண்டுக்குன்னு வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்த்தா தான் ஃபேன்ஸுங்களும் இதை பார்க்க விரும்புவாங்க. காவேரி செத்துட்டுன்னு கொடைக்கானல் போகிறதும், நம்ம விஜய் போயிட்டு தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறதும் இது சரியில்லை. ஏன்னா அந்த ஃபேமிலியை வந்து சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா காவேரிக்கு இவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்லி வச்சுருக்குறாங்க. நம்ம விஜய் எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு நம்ம அடுத்தது பார்க்கலாம். பை பை.